முடிக்கும் போது உன் கணவனுக்கு 30 வயது இருக்கும். அவன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை வெந்த பூமியிலே கழிக்கிறான். வாழ்க்கையின் பெரும்பகுதி வெளியிலேயே சுத்துகிறான். பல மாசுகள், பல தூசுகள் அவனுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் குறித்த நேரத்திற்கு அவனால் உணவு உண்ண முடியாமல் போகிறது. பல நேரத்தில் குறித்த நேரத்தில் அவனால் சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் போகிறது. உனக்காக உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் பிள்ளைகளை மேம்படுத்த தன் வாயுளை, தன் வாலிபத்தை, தன் இளமையை தியாகம் செய்ததன் விளைவு 50 வயசுல ஒரு நோயாளி ஆயிடுவார். இப்ப யாரை அவர் பார்க்கணும்? அவரை பார்க்க வேண்டிய கடமை உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது? அவரை பொறுப்பேற்க வேண்டிய கடமை உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது? அந்த நேரத்தில் தான் இந்த கணவன் வாலிபத்தோடு இருக்கும் போது, வயதிலே இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் அப்பதான் சொல்லி காட்டுறது. உனக்கு வறுமையா? உனக்கு என்ன பாடுபடுத்தின நீ அன்னைக்கு? என்ன சேட்டைகள் செஞ்ச நீ? உன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண? என் வீட்டுக்கு என்ன விட்டியா? என் வீட்டுக்கு என்ன இருக்க விட்டியா என்றெல்லாம் பேசி பேசி காயப்படுத்து. இதுல சில